ஒரு காலத்தில் அழகான பசுமையான காட்டின் நடுவில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கே ராமு என்ற நேர்மையான மரவெட்டியன் வாழ்ந்து வந்தான். காலை உதயத்தின் பொற்கதிர்கள் மரங்களின் இடையே விழ அவன் தனது வேலைக்காக ஆற்றங்கரைக்கு சென்றான். தினமும் அவன் ஆற்றங்கரையில் மரம் வெட்டி தனது குடும்பத்தை பார்த்து கொண்டான். ஒரு நாள் திடீரென அவன் கோடரி கையிலிருந்து வழுக்கி ஆற்றுக்குள் விழுந்தது. ஐயோ, இது தான் என் ஒரே கோடரி என்று ராமு கவலையுடன் அழுதான். அந்த நேரத்தில் ஆற்றில் ஒரு ஒளி பரவியது. நீரிலிருந்து மெதுவாக ஒரு அழகான தேவதை மேலே வந்தாள். அவள் கையில் ஒரு பிரகாசமான தங்கக் கோடாரி. இது உன்னுடையதா என்று மென்மையாக கேட்டாள். இல்லை என்றான். இம்முறை அவள் வெள்ளிக் கோடாரியுடன் வந்தாள். இதுவா உன்னுடையது? ராமு மீண்டும் சிரித்தபடி, இல்லை, அது கூட எனது இல்லை என்றான். மூன்றாவது முறையாக தேவதை வந்தாள். அவள் கையில் இருந்தது ராமுவின் பழைய இரும்புக் கோடரி. ராமுவின் கண்களில் மகிழ்ச்சி மின்னியது. ஆம், இது தான் என் கோடரி என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான். தேவதை மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். உன் நேர்மைக்கு பரிசாக இந்த 3 கோடரிகளும் உனக்கே என்றாள். ராமு நன்றி கூறி மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான். அன்று முதல் அந்த காட்டில் அனைவரும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், நேர்மை என்றால் நிச்சயம் வெற்றி. Please like and subscribe my motivational story channel.